Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Okay sisters, today classல வெனிலா கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்கிரீடியன்ட்ஸை பார்க்க முதல்ல கப் கேக் செய்ய தேவையான டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே சிஸ்டர்ஸ், மேலே கப் கேக் செய்ய தேவையான டூல்ஸ்ட ஃபோட்டோஸ் தந்திருக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டாக பேசிக்காக கப் கேக் செய்ய தேவையானது கப் கேக் லைனர்ஸ். அது நார்மலாக பேப்பரில் இருக்கிற லைனர்ஸை மட்டும் இயலும், இல்லைன்னா சிலிக்கான்லேயே மிக்குது லைனர்ஸ், அதே உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். அதே மாதிரி கப் கேக் பேக் பண்ணுற ட்ரே, அதாவது மஃபின், அதுவும் சிலிக்கான்லேயே மிக்குது, அதுவும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். கப் கேக் ட்ரேங்களுக்கு கட்டாயம் தேவை, ஏன்டா அப்போ தான் எங்களுக்கு கேக்கோட ஷேப் பர்ஃபெக்டாக வரும். கப் கேக் ட்ரேயில் 12 ஹோல் வர்றதும் இருக்குது, 6 ஹோல்ஸ் வர்றதும் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே சிஸ்டர்ஸ், மேலே டைப்பிங்கில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தந்திக்கிறேன். பட்டர் 200 கிராம், சுகர் 200 கிராம், அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ஃப்ளார் 200 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், எக் 4, ஃப்ரெஷ் மில்க் 4 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் மில்க் எடுக்கலைன்னா மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும், வாட்டர் 2 டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கொள்ள வேணும். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தடை பார்ப்போம். ஒரு பவுலில் ஃப்ளாவையும் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் பட்டரை ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்க வேணும். இதில் பவுடர் பண்ணி வச்ச சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுக்க வேணும். பட்டரும் சுகரும் நல்லா கோட்டாகி நல்லா க்ரீமியாக வந்த பிறகு எக்கை 1 by 1 சேர்க்கணும். இப்படி 4 எக்கையும் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுக்க வேணும். இந்த எக்கை ஆட் பண்ணுற நேரம் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்தது சலிச்சு வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். ஃப்ளார் மிக்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற நேரம் ஃப்ரெஷ் மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ளார் மிக்ஸ் கொஞ்சம், நாங்கள் எடுத்து வச்ச வாட்டர் கொஞ்சம் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்படி எல்லா ஃப்ளார் மிக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது க்ரீஸ் பண்ணி வச்ச கப் கேக் ட்ரேல பைப்பிங் பேக்கை யூஸ் பண்ணி சரி, இல்லாட்டி ஸ்பூன் உண்டால சரி, கேக் பட்டரை எல்லா லைனர்ஸுக்கும் ஒரே அளவாக ஃபில் பண்ணிக்கொள்ள வேணும். ஊற்றி எடுத்த பிறகு டேபிளில் 2-3 டைம் நல்லா தட்டி எடுங்க. 120 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்து